ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் இருந்த ஒரு ஃபியூச்சர், இந்த கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்றா வந்து செக் பண்ணலாம். லைக் உங்களுடைய வீடியோவில் நீங்கள் என்னென்ன இடங்களில் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனலில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஆடியன்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இடங்கள்ல அதிகமாக வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க அண்ட் என்னென்ன இடங்கள்ல சடனாக டவுன் ஆகுது, அப்படியே அதுக்கடுத்து டாப் மூமெண்ட்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய மொபைல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் ஒன் வியூனா பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு ஃபியூச்சரை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா உள்ள வந்து போகும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒன் பை ஒன்னா நம்ம கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸையும் வாட்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ டாப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு வந்து அபவ் டிபிக்கல் இன்ட்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிலோ டிபிக்கல் இன்ட்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொஞ்சம் கம்மியாக போன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வாட்ச் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஒரு வீடியோஸில் அதிகமாக இருக்குது, இந்த ஒரு வீடியோஸில் கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே டாப் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டாப் மூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது வீடியோ டைம் இந்த ஒரு வீடியோவில் 29:59 அந்த நிமிஷத்துல இருந்து 36:50 அப்படிங்கிற அந்த டயத்துக்குள்ள டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லையும் எந்தெந்த இடங்கள்ல அதிகமான அந்த அளவுக்கு அந்த டாப் மூமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனில் அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சடனாக எந்த இடங்கள்ல ஸ்பைக் ஆயிருக்கு, அதாவது அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்து இந்த ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடம் அதுக்கடுத்து டிப்னு கொடுத்து லைக் வந்து சடனாக டவுன் ஆகிற மாதிரி எந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆகிற இடங்கள்லையும் இது இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன வீடியோஸில் நம்ம என்னென்ன மாதிரி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே ஆகும். லைக் வந்து நீங்கள் கீழே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லைக் வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராவும் வந்து ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லைனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அபவ் டிபிக்கல் அப்படிங்கிற மாதிரி இந்த இடங்கள்ல வந்து இருக்குது அண்ட் வந்து பிலோவாக போகக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எந்த அளவுக்கு வந்து இதிலலாம் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த இன்ட்ரோஸ்லாம் பெட்டராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருந்து ஒரு அனலிட்டிக்ஸ் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லைக் வந்து நம்ம லைனை வாட்ச் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ண அந்த டைம் லைன் வந்து மேலே வந்து போகுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்ட்ரோ அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரோலையும் இந்த ஒரு வீடியோவில் இந்த இடங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து அபோவ் டிபிக்கலாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதில் டாப் மூமெண்ட்ஸ் பைக் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். இருந்ததுன்னா இதில் வந்து ஷோ பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபியூச்சர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய வீடியோஸில் நீங்கள் அதிகமாக ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே 100% இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு நார்மல் வீடியோவில் ஒரு அபவ் ஒரு 40% மேலேயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது எப்போவுமே முக்கியமானது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த ஒரு அனலிட்டிக்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக நீங்கள் அனலிட்டிக்ஸில் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக ஒரு வீடியோவில் செக் பண்ணாலும் பர்டிகுலராக ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணி அதில் கோ டு வீடியோ அனலிட்டிக் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து 2 டே வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகும். அது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து எடுத்து பாருங்கள். அதில் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது லைக் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்ங்கிற அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவையும் ப்ளே பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஃபியூச்சர் இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் மொபைலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டெஸ்க்டாப்பில் அகைன் போய் அது லோட் ஆகி நம்மளுக்கு மொபைலில் எப்படி டெஸ்க்டாப் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ரொம்பவே நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் guys இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.